ஹலோ கைஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இயரை நம்ம ஒரு பாசிட்டிவ் நோட்டால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச புக்கான திருக்குறளில் இருந்து நம்ம ஒரு 10 குறள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திருக்குறளானது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் நம்மளோட லைஃப்க்கு தேவைப்படுற பல விஷயங்களை ரொம்பவே சூப்பராக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதில் 10 விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குறளை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் அறிதல். குறள் 484. இந்த குறளை திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். நம்ம இந்த உலகத்தையே ஆளணும்னு நினச்சாலும், இந்த உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு நினச்சாலும், நம்ம செய்ய வேணும்னு நினைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரியான நேரம் காலத்தை உணர்ந்து செயல்பட்டால் அந்த ஒரு காரியம் வந்து நிச்சயமாக நமக்கு கை கூடும். ஸோ நம்ம இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் நமக்கு கண்டிப்பாக கை கூடும். அதை தான் திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. காலம் அறிந்து செயல்படுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். குறள் 2. இந்த குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியை பற்றி திருவள்ளுவர் ரொம்பவே அருமையாக சொல்லியிருக்காரு. குறள் எண் 619. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருந்த கூலி தரும். ஊழ்வினை நம்மளை தடுத்தாலும் நம்மளுடைய விடாமுயற்சியால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். நேரம் சரியில்லை, விதி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முயற்சியை கைவிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய வேர்வை துளிகளும் ஒரு நாளும் வீணாகாது. நமக்கு கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பலனை தந்தே தரும். ஸோ எப்போவுமே நம்மளுடைய முயற்சியை கைவிடவே கூடாது. இந்த குறள் வந்து எனக்கு ரொம்பவுமே பர்சனலாகவே ரொம்பவுமே பிடிச்ச ஒரு குறள். குறள் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி. கல்வியோட இம்பார்ட்டன்ஸை திருவள்ளுவர் வந்து ரொம்பவே அருமையாக சொல்லியிருக்காரு. அதில் எனக்கு மிகவும் பிடிச்ச குறளானது குறள் 400. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடில் விழும் செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை. நம்மக்கிட்ட இருக்க அழிவில்லாத செல்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி மட்டும்தான். நம்மக்கிட்ட இருக்க பொன் பொருள் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் நம்மக்கிட்டேருந்து நம்ம இழந்துட முடியும், இல்லை நம்மக்கிட்டேருந்து யாராவது எடுத்துட முடியும். ஆனால் நம்மளுடைய கல்வி மட்டும் என்றைக்குமே நம்மளை விட்டு போகவே போகாது. ஸோ நம்மளுடைய கல்வி வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இப்போ இருக்க இந்த ஃபாஸ்ட் பேஸ் உலகத்துக்கு ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு விஷயம். நம்ம இப்போ ரொம்பவே டிஜிட்டலாக அட்வான்ஸ் ஆகிருக்கோம். ஏஐ ரெவல்யூஷன் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொண்டே தான் போக முடியும். புது விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளோட திறமைகள் மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். அதனால் நம்ம கற்கிற கல்வி வந்து நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு ஒரு பெரும் செல்வமாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் நம்மளுடைய ஒரு எய்ம் வந்து ஒரு புதிய திறனை வளர்த்து கொள்வதும் நம்மளுடைய ஒரு எய்மாக இருக்கட்டும். குறள் 4. இதை வந்து இன்டிகிரிட்டி அண்ட் வர்ச்சுவை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற ஒரு குறள். அண்ட் இதில் எனக்கு பிடிச்ச ஒரு குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறள் 34. மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படின்றது. நம்மளுடைய மனசு மாசில்லாமல் உண்மையாக இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு உண்மையான அறம். நமக்கு வேண்டிய ஒரு வெற்றியோ நமக்கு வேணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே ஒரு நேர் வெளியில தான் அடைய விரும்பணும். ஸோ இவங்க பார்க்கல, அவங்க பார்க்கல, இல்லை இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதனால் நம்ம இந்த குறுக்கு வழியில் போய் நம்மளுக்கு அந்த விஷயத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்றைக்குமே நமக்கு வந்து அந்த ஒரு வெற்றி வந்து சந்தோஷத்தை தராது. நம்மளுடைய உள்மனது என்னைக்கு ஒரு தெளிவான நிலை, ஒரு குற்றமற்றதாக இருக்கிறதோ அப்போ தான் நமக்கு பெறக்கூடிய அந்த வெற்றி கூட நமக்கு ஒரு நிம்மதியை தரும். ஸோ எப்போவுமே நம்மளுடைய லைஃப்பில் வர்ச்சு அண்ட் இன்டிகிரிட்டியை நம்ம வந்து எப்போவுமே நம்ம கூடவே வச்சுருக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்மளுடைய வர்ச்சு அண்ட் இன்டிகிரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அண்ட் குறள் 5. இந்த குறள் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறள் 98. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சொல். ஒரு நல்ல வார்த்தைகளின் இம்பார்ட்டன்ஸ் வந்து திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அண்ட் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அப்படிங்கிறாரு. நம்ம சொல்கிற நல்ல வார்த்தைகள், இனிமையான சொற்கள் ஒருவருக்கு இந்த பிறவியிலும் மறுபிறவியிலும் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இருக்க இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்தில் நம்ம வந்து ஒருத்தவங்களை ட்ரால் பண்ணுறதோ, அவங்கள உருவகேலி செய்கிறதோ, அந்த மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் யாராவது ஒரு சிறிய தவறு செஞ்சிட்டாலோ, இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்டாலோ அதை வந்து நம்ம ஈஸியாக ட்ரால் பண்ணிட்டு போயிடும். அவங்கள காயப்படுத்துகிற வகையில் நிறைய சொற்களை பேசி கமெண்ட் செக்ஷனில் நம்ம இது பண்ணுறோம்.
பண்ணுறோம். ஒரு நிமிஷம் நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அந்த ஹர்ட்டிங் வேர்ட்ஸை வந்து நம்ம என்றைக்குமே மற்றவங்க அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எப்போவுமே இன்சொல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல வார்த்தைகளை 4 வார்த்தைகளே ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்மளுடைய வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் இருக்கவும் அது வந்து தான் மிக மிக பெரிய அறமாக கருதப்படுது. ஸோ இந்த ஆண்டு நம்மளுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இதையுமே ஒரு விஷயமாக வச்சுப்போம். ஸோ யாரையுமே நம்மளுடைய சொற்களால் ஹர்ட் பண்ணாமல் இருப்போம். நம்பர் 6 குறள் 80. இதில் திருவள்ளுவர் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பை பற்றி சொல்லியிருக்காரு. அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோள் போர்த்த உடம்பு. அன்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை. அந்த அன்பு இல்லைன்னா நம்மளுடைய உடம்பு வந்து வெறும் எலும்பும் தோலுமான உடம்பு மட்டும்தான். ஸோ இந்த அன்பு நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளோட சுற்றி இருக்கவங்கக்கிட்ட அன்போடு இருப்போம். ஏன்னா நம்ம நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிச்சயமில்லாத வாழ்க்கை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அண்ட் நம்ம நேற்று பார்த்தவங்களும் இன்றைக்கி பார்க்க முடியறதில்ல. நம்ம போன வருஷம் பார்த்தவங்களும் இந்த புதிய ஆண்டில் நம்ம நிறைய பேரை இழந்திருக்கோம். ஸோ அப்படி இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட அன்போடு இருப்போம். நம்பர் 7 நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பை பற்றி, குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்க இந்த குறளை தான் நம்ம பார்க்க போகிறோம். புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். ஆமாங்க, நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்போவுமே டெய்லியும் பேசிகிட்டே இருக்கணும், இல்லை டெய்லியும் பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு தேவை ஏற்படும் போது இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணுங்கிறப்போ நம்மளுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸுங்க நமக்கு வந்து நிற்பாங்க. இப்போ இருக்க நமக்கு இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபாலோவர்ஸ் நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க, 100s and 1000s இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்ற போது நமக்கு ஹெல்ப் பண்ண வரக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஸுங்களை கண்டறிஞ்சு அவங்களோட நட்பு பாராட்டுவது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ரொம்பவே அருமையாக சொல்லியிருக்காரு. அண்ட் நமக்கு வந்து எப்போவுமே குவான்டிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த 4 பேரும் நமக்கு உண்மையாக இருந்தாங்கன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய செல்வம். அண்ட் நம்மளும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையாக இருக்கிறதும் மிக மிக அவசியம். நம்பர் 8 இது வந்து நம்ம கிராட்டிடியூட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் குறள் 102ல் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஒருவர் நமக்கு தேவையான ஒரு நேரத்தில் நமக்கு செஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் அந்த ஹெல்ப்பை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அண்ட் நமக்கு எப்போவுமே அவங்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே அவசியம். நமக்கு வந்து எத்தனையோ வகையில் நமக்கு ஹெல்ப் செஞ்சுருப்பாங்க. அந்த ஹெல்ப்பை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. ஒருத்தங்க நன்றி மறக்காமல் இருப்பது அவர்களை எப்போவுமே உயரத்தில் வைத்திருக்கும். நம்பர் 9 ஒழுக்கம் அண்ட் செல்ஃப் டிசிப்ளினை பற்றி சொல்லியிருக்க இந்த குறளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு ஒழுக்கம் தான் எல்லா சிறப்புகளையும் தரும். ஒழுக்கம் வந்து ஒருவருக்கு உயிரை விட மேலானதாக நம்ம காக்க வேண்டும் அப்படின்றது திருவள்ளுவர் ரொம்பவே அருமையாக சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மக்கிட்ட பேர் புகழ் படிப்பு எல்லாமே இருக்கலாம். ஆனால் இந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா நம்மக்கிட்ட இந்த எதுவுமே இருந்து பயனில்லை. இது எதுவுமே நிரந்தரமாகவும் நம்ம இடத்துல இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றத ரொம்பவே அருமையாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம லைஃப்பில் எந்த நிலைமைக்கு போனாலும் நமக்கு வந்து இந்த ஒழுக்கம் அப்படின்றத நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பர் 10 அந்த ஃபைனல் குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகழை பற்றி பேசுகிற இந்த குறளை தான் பார்க்க போகிறோம். குறள் 231 ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஸோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை முடியாதவர்களுக்கு செய்து வாழ்வது தான் உண்மையான புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கை நமக்காக மட்டுமே நமக்குன்னு மட்டுமே வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா அதுவே ரொம்ப ரொம்ப சிறந்த வாழ்க்கையாக அமையும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆண்டு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பெரிய ஹெல்ப் கிடையாது, சின்ன ஹெல்ப் நம்மளால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் மற்றவர்களுக்கு செய்யும்போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் மகிழ்ச்சி வந்து ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். ஸோ அதை இந்த வருஷத்தை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன இந்த 10 குறளில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த குறள் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக உங்களுக்கு பிடிச்ச எந்த குறளாக இருந்தாலும் அந்த குறளை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.